நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. உத்தமிதை ஏற்று போது உலகளந்தன் மகளே கவலைப்படாதே, இந்த நிகழ்வு ஒரு காரியமாகவே நடைபெற்றுள்ளது. இது சிவனாரின் திருவிளையாட்டு. அவர் உன்னை வந்து அடையப் போகும் அடையாளமே இம்மாங்கல்ய தாலி பாக்கியமாகும். இதில் ஏதும் வருத்தப்பட வேண்டாம். இது எப்படி அன்று அரிச்சந்திரன் மனைவி சந்திரமதையின் தாலியானது அவனுக்கு மட்டும் தெரிந்ததோ, அதுபோல இந்த தாலியும் உன் கண்களுக்கு மட்டுமே புலப்படும். உன்னால் நடக்கப் போகும் சமூக நீதி போராட்டத்திற்கு இது ஒரு அச்சாரமாகும். உன் நிலை கேள்விக்குறி ஆகும்போது அவ்விடம் இந்த தாலியே உன் பெருமையை வந்து விளக்கும், ஆதாரம் கொண்ட சாட்சியாக விளங்கும். நீ மகிழ்ச்சி கொள்வாயாக. இதை உனக்கு உரைப்பதற்கே யாம் இவ்விடம் வந்தோம், வருகிறோம். அப்போது வேமான் சஞ்சயன் ஆகிய தனது வளர்ப்பு மகனை விறகு வேண்டும் செய்தியை ஊரெல்லாம் பறையடித்து அறிவிப்பு செய்துவிட்டு வருவாயாக என கூறினான். அதை சிறமேல் மேற்கொண்ட சஞ்சயன் ஊரெல்லாம் சென்று பறைசாற்றினான். பாறை மீதும் மலை மீதும் குன்றுகள் மீதும் குடிசை அருகிலும் நின்று 7 ஊருக்கு கேட்கும்படியாக 100 சேரிகளுக்கு விறகு வேண்டும் செய்தியை பறையறிப்பு செய்தான் சஞ்சயன். இச்செய்தி கேட்டு ஆதிப்பெண்ணால் தன் தோழிகளுடன் கானகத்திற்கு விறகு வெட்டுவதற்கான கருவிகளோடு புறப்பட்டு சென்றாள். அந்தன சிறுவன் யாகம் செய்வதற்கு முன் தன் உடலை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக ஆற்றங்கரையில் நீராட வந்தான். ஆதிப்பெண்ணால் விறகு சுமந்து வருகிறாள். ஆதிப்பெண்ணால் அவ்விடம் நோக்கி சென்றதும் விறகு வெட்ட அல்ல, அது விதியின் அழைப்பு. அவளின் கடந்த கால கர்மவினை அவ்விடமே இழுத்து சென்றது. அதே போலவே ஆற்றங்கரையில் அந்தன சிறுவன் நீராடிவிட்டு வெளியே வருவதும் அவனை பற்றி இருந்த ஜோதிட பலாபலன் ஜாதக தோஷம் பற்றி இழுத்து கொண்டு வந்தது. விதிவசப்பட்ட ஆதி பெண்ணாலும் அங்கே வந்து தனித்து வர காரணமாக கரடியாக விதியானது அவளையும் துரத்தி இவ்விடத்திற்கு அழைத்து வந்தது. ஒருவர் சந்தித்த விதமும் விதியின் விளையாட்டே அன்றி அது வேறல்ல. மேலும் அவர்கள் ஒருவரை ஒருவர் கண்டபோது பலகாலம் பிரிந்திருந்தவர் சேர்ந்தவர் போல மகிழ்ச்சி கொண்டதும் உள்ளன்பு கொண்டு உள்ள உணர்வால் பிணையப்பட்டதும் இக்கதையின் உயிரோட்டமே ஆகும். அந்தன